மஞ்சுமல் பாய்ஸ் இப்ப வேர்ல்டு வைடா 200 கோடி வசூல் பண்ணிருக்கு. இது அபிஷியலாவே சொல்லிட்டாங்க. மலையாள சினிமாவோட ஃபர்ஸ்ட் 200 கோடி படம் இந்த மஞ்சுமல் பாய்ஸ் தான். பிரபுதேவாவோட முசாசி ஃபர்ஸ்ட் சிங்கிள் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. ராம் சரணோட அடுத்த படத்துக்கான பூஜையும் நாளைக்கு தான் நடக்க போகுது. தனுஷ் இளையராஜாவோட பயோபிக் மூவில நடிக்க போறதா ஏற்கனவே நியூஸ் வந்துச்சு, நானும் சொல்லியிருப்பேன். இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டும் நாளைக்கு தான் வரப்போகுது. நாளைக்கு மதியம் 12:30 இந்த அனௌன்ஸ்மெண்ட் வரும். இனிமேல் சாங்கோட ஒரு சின்ன ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. இதுல யார் யாருக்கு என்ன ஒர்க்குங்கிறது ரிவீல் ஆயிருக்கு. இதுல லோகேஷ் ஒரு ஆக்டராவும், கமலஹாசன் லிரிசிஸ்டாவும், ஸ்ருதிஹாசன் கம்போஸும் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு ஒரு 15க்கும் மேற்பட்ட மூவிஸ் அண்ட் சீரிஸ்க்கான அனௌன்ஸ்மெண்ட் அமேசான் பிரைம் விட்டுருக்காங்க. மல்டிபிள் லாங்குவேஜுக்கு ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இதுல நான் பார்த்த வரைக்கும் நம்ம லாங்குவேஜுக்கு இது ஒண்ணுதான் சிக்கிச்சு. மத்த எல்லாம் தெலுங்கு, ஹிந்தியா இருக்கு. கேங்ஸ் குருதி புனல், அசோக் செல்வன், சத்யராஜ், நிமிஷா சஜயன், ஈஸ்வரி ராவோ, நாசர் நடிக்கிறாங்க. அண்ட் அவங்க அனௌன்ஸ் பண்ண இன்னொரு சீரிஸ் இன்ஸ்பெக்டர் ரிஷி. இதை நான் ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன். அதுக்கான ட்ரெய்லரும் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிட்டு மார்ச் 29 இது பிரீமியர் ஆகும். ஜெயம் ரவியோட ஜீனி படத்துக்கு ஐலாண்ட் படத்துக்கு ஒர்க் பண்ண பேண்டம் விஎஃப்எக்ஸ் கம்பெனி தான் இதுக்கும் சிஜிக்கு ஒர்க் பண்றாங்க. சிஜி நல்லா வந்திருக்குன்னு இன்சைட் ரிப்போர்ட் வந்திருக்கு. அண்ட் இந்த படத்துக்காக ஒரு ட்ரெயினோட செட்டு 2 கோடி செலவு பண்ணி போட போறாங்க. அதுல ஒரு சில முக்கியமான சீன்ஸ் எடுக்க போறாங்க. ஓம் பீம் புஷ் மூவிக்கு சென்சார்ல யூஏ சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. மார்ச் 22 மூவி ரிலீஸ் ஆகும். பகத் ஃபாசிலோட ஆக்சிஜன் மூவிக்கான ஃபர்ஸ்ட் லுக்கும், டோன்ட் ட்ரபிள் தி ட்ரபிளோட ஃபர்ஸ்ட் லுக்கும் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. கங்குவா டீசர் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிட்டு டீசர் பார்க்க செம்மையா இருக்கு. மேக்கிங் நல்ல கிராண்டியரா இருக்கு. சிஜி ஒர்க்குமே சூப்பர் தான். எக்ஸாம்பிளுக்கு அந்த முதலையோட கண்ணுக்கு ஒரு க்ளோஸ் அப் ஷாட் வைப்பாங்க. அது கிராபிக்ஸா இல்ல ஒரிஜினலான யோசிக்க வைக்கிற அளவுக்கு அதோட கிராபிக்ஸ் ஒர்க் இருக்கு. கிளிம்ஸ் வரும்போது நிறைய பேர் சிஜி ஒர்க் சரியில்லைன்னு சொன்னாங்க. அதையெல்லாம் பக்காவா இங்க பிக்ஸ் பண்ணிருக்காங்க. டீசர் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, பாபி டியால் ஒரு குரூப், சூர்யா ஒரு குரூப், இவங்க 2 பேருக்கு வர சண்டை தான் கிளைமேக்ஸா இருக்குமோன்னு எனக்கு தோணுச்சு. ஆனா இது என்னோட கெஸ் தான். டீசர் பார்க்கும்போது தோணுன விஷயம். மத்தபடி இந்த படம் பத்தி நிறைய பில்டப் பண்ணாங்க. சிறுத்தை சிவா இந்த படத்துக்காக ஒரு புது கல்ச்சரையே உருவாக்கியிருக்காருன்னு சொன்னாங்க. டீசர் பார்க்கும்போது அது உண்மைதானே தெரியுது. டோட்டலா டீசர் எனக்கு பிடிச்சது. டியூரேஷன் தான் கொஞ்சம் கம்மி, ஷார்ட்டா முடிச்சிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் அதிகமா வச்சிருந்திருக்கலாம். டீசர் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சிறுத்தை சிவா டைரக்ஷன்ல சூர்யா, திஷா பட்டானி, பாபி டியால், கோவை சரளா, யோகி பாபு, நட்டி நடிக்கிறாங்க. டிஎஸ்பி மியூசிக் பண்றாரு. மூவி இந்த வருஷமே ரிலீஸ் ஆயிடும். சூர்யா 43 படம் கொஞ்சம் தள்ளி போகும்னு அபிஷியலாவே இப்ப சொல்லிட்டாங்க. இந்த படத்தை எடுக்க இன்னும் டைம் தேவைப்படுது. சோ அதுக்காக தள்ளி போகுதுன்னு சொல்றாங்க. சோ இந்த படத்துக்கு கொடுத்த டேட்ல சூர்யா வேற படம் பண்ணுவாருன்னு எதிர்பார்க்கப்படுது. தி கோட் ஃபர்ஸ்ட் லுக்ல 2 விஜய்ல ஒரு விஜய் உயரமாவும் இன்னொரு விஜய் குள்ளமாவும் இருக்காங்க. இது எடிட்டிங் மிஸ்டேக்கானு கேக்குறீங்க. இது மிஸ்டேக்லாம் கிடையாது. 2 விஜய்க்கு கொஞ்சம் அவங்க டிஃபரன்ஸ் காட்டணும், அதுக்கு தான் இது. தளபதி 69 எவ்வளவு கலெக்ஷன் பண்ணும்னு கேக்குறீங்க. இந்த படம் பத்தி எந்த அப்டேட்டுமே இப்போதைக்கு வரல. சோ இந்த ஸ்டேஜ்ல இந்த படம் எவ்வளவு கலெக்ஷன் பண்ணும்னு யாராலையுமே சொல்ல முடியாது. ராயன் டீசர் எப்போ வரும்னு கேக்குறீங்க. இந்த மாசம் எண்டில் அடுத்த மாசம் இதுக்கான அப்டேட் வரும் நான் எதிர்பார்க்கிறேன். KGF 3யோட பட்ஜெட் 500 to 700 கோடி இருக்கும்னு சொல்றாங்க. இது உண்மையான கேக்குறீங்க. இது ஃபேக் தான். தூதா சீசன் 2 அப்டேட் இது இந்த வருஷம் வந்துருமான்னு கேக்குறீங்க. இன்னைக்கு இதை பத்தி அப்டேட் வரும்னு சொன்னாங்க. ஆனா இப்போ நான் ரெக்கார்ட் பண்ற வரைக்குமே அப்டேட் பார்க்கல. இனிமே அப்டேட் வந்திருந்தா ஸ்கிரீன்ல போட்டிருப்பேன். இந்த வருஷம் வருமாங்கிறது நான் அப்டேட் வந்த பிறகு சொல்றேன். கங்குவா டீசர் பிளானை மாத்தி முன்னாடி கொண்டு வந்த மாதிரியே படத்தையும் ஜூனுக்குள்ள கொண்டு வருவாங்களான்னு கேக்குறீங்க. அது கொஞ்சம் டவுட் தான். படத்துக்கான ஒர்க்குன்னு முடியல. நானி 32 டைட்டில் பிளடி ரோமியோவா ஷாருக் கான் இப்போ எத்தனை மூவி நடிச்சிட்டு இருக்காருன்னு கேக்குறீங்க. 2-3 மூவிஸ் லைனப்ல இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் அனௌன்ஸ் பண்ணாம வச்சிருக்காங்க. நானி 32 டைட்டில் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. அரண்மனை 4 ஃபர்ஸ்ட் சிங்கிள் அப்டேட்டை கேக்குறீங்க. இந்த மாசம் எண்டில் அடுத்த மாசம் வர வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது. யாஷ் இப்போ என்ன பண்றாருன்னு கேக்குறீங்க. டாக்ஸிக் மூவிக்கான ஷூட்டிங் போகுது, அதுல தான் இருக்காரு. லால் சலாம், லவ்வர், சைரன் மூவிக்கான கலெக்ஷனை கேக்குறீங்க. இந்த 3த்துக்குமே கலெக்ஷன் ரிப்போர்ட் இப்போதைக்கு இல்ல. இதுல ஹிட்னு பார்த்தா லவர் மட்டும்தான் ஹிட். இந்த அப்டேட் பத்தி நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். த்ரிஷா கோட் மூவில ஒரு சாங்குக்கு வருவாங்க. லாரன்ஸ் ஏன் விக்ரம் சந்தனம் கேரக்டர் மிஸ் பண்ணாரு. லாரன்ஸ் லைனப்ப கேக்குறீங்க. அது வில்லன் ரோலுங்கிறதுனால அதை மிஸ் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். லைனப்கான வீடியோ சீக்கிரமே போடுறேன். ராம் சரண் அண்ட் பிரசாந்த் நீல் மூவிக்கான அப்டேட்டை கேக்குறீங்க. இந்த காம்போ ஃபியூச்சர்ல வர சான்ஸ் இருக்கு. ஆனா இப்ப வர சான்ஸ் கம்மி தான். துப்பரிவாலன் 2 எப்போ வரும். கங்குவா 2 வருமானு கேக்குறீங்க. துப்பரிவாலன் 2 எப்படியும் அடுத்த வருஷம் தான் வரும். கங்குவா 2 கண்டிப்பா வரும். சந்தானம் சூரி வடிவேலுவோட அடுத்த மூவியை கேக்குறீங்க. சந்தானமுக்கு இங்க நான் தான் கிங்கு, வடிவேலுக்கு மாரிசன், சூரிக்கு கொட்டுக்காளி விடுதலை 2லாம் இருக்கு. அருவா படம் டிராப்னு சொல்றீங்க. அது சூர்யாவுக்கு எத்தனாவது படமா வந்திருக்க வேண்டிய படம்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அது கரெக்டா தெரியல. யாராச்சும் தெரிஞ்சா சொல்லுங்க. காமி படம் தமிழ்ல இருக்கான்னு கேக்குறீங்க. இது தமிழ்ல இல்ல. மேபி OTTல வரும்போது தமிழ்ல வரலாம். ப்ளூ ஸ்டார் படம் ஹிட்டா ஃபிளாப்பான்னு கேக்குறீங்க. இது ஹிட் தான். சிம்பு அந்த லாங் ஹேரை கட் பண்ணிட்டாரு. இப்போ தக் லைஃப்ல நடிக்க வாய்ப்பு இருக்கு தானே கேக்குறீங்க. நான் இன்னைக்கு ஒரு போட்டோ பார்த்தேன். அவர் இன்னும் கட் பண்ணாத மாதிரி தான் இருக்கு. பிரேமல எப்படி இருக்குன்னு கேக்குறீங்க. மூவி நல்லா தான் இருக்கு, பார்க்கலாம்.
ஒரு சில கொஸ்டினுக்கு நிறைய டைம் சொல்லிட்டேன்னு சொல்றீங்க, அதுக்கு பதிலா அந்த கொஸ்டினை ஸ்கிப் பண்ணிட்டு வேற புது கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணலாமேன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அப்படியும் பண்ணலாம், ஆனா அந்த கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடா வருது. சோ அதே மாதிரி கொஸ்டினை வேற ஒருத்தர் கேட்டு அதுக்கு நான் பதில் சொன்னது இவங்களுக்கு தெரியவே இல்ல. ஏன்னா இவங்க புதுசா வர்றவங்க, சோ இவங்களுக்கு நான் பதில் சொல்லணும். ஆனா டெய்லி பாக்குறவங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸ் ஆகக்கூடாது, அதுக்கு தான் அந்த வார்த்தை. ட்ரூ ஈவெண்ட்ஸை பேஸ் பண்ணி எடுத்த ஒரு 5 மூவிஸை ஒருத்தர் கேட்டிருக்காரு. இது நல்ல கண்டென்ட்டா இருக்கு, நான் இதை ஷார்ட்ஸ் வீடியோவா போடுறேன். இந்த கமெண்ட் எனக்கு புரியல, கொஞ்சம் தெளிவா கேளுங்க. சூர்யா லைனப்பா கேக்குறீங்க, நான் இதை பத்தி ஆல்ரெடி வீடியோ போட்டுட்டேன். சோ அந்த வீடியோ பாருங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.